எல்லாருக்கும் வணக்கங்க. தமிழ்நாடு அரசு, அதாவது விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு வந்து 717 டாஸ்மாக் கடைகளை இப்போ ரீசெண்டாக மூடினாங்க. எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ல, எவ்வளோ பெரிய நல்லதுல, பயங்கரமாக சாதிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. முக்கியமாக குடும்பத் தலைவிகள், இல்லத்தரசிகள், மகளிர்லாம் வந்து பேசுகிறாங்க. இப்போது ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, உணவகங்களோட கூடிய மதுபான விடுதிகள், அதாவது ரெஸ்டாரண்ட்டோட கூடின அந்த உயர்தர காஸ்ட்லியான ஒயின் ஷாப் சொல்லுவாங்கள்ல, இந்த பார்லாம் ஏசி பார் மாதிரி, அந்த மாதிரி கூடின விடுதிகளை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு, அதுக்கு வந்து அனுமதி வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்திருக்கு. நான் வந்து இது ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டுருந்தேன். என்னடா இந்த மாதிரி ஒயின் ஷாப்லாம் மூடுறாங்களே, இதை வந்து ஏன் இந்த மாதிரி மூடுறாங்க, ஒருவேளை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாவா அப்படின்ற மாதிரி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷனாக தான் இப்போது வந்துருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இதுக்கு பேர் வந்து குடியை வந்து நிறுத்துறதோ குடியை தடுக்கிறதோ இல்லைங்க. இது வந்து என்னன்னா, குடியை வந்து அதிக விலைக்கு விற்று அது மூலிமா லாபம் சம்பாதிக்கிறது தான் இந்த ஒரு டெக்னிக்கு. இது வந்து நிறைய பேருக்கு புரியாது. அதாவது வந்து ஒயின் ஷாப்பு, குறிப்பிட்ட ஒயின் ஷாப் மூட்டாங்கன்றது நல்லதாக பார்க்குறீங்க. ஆனால் இது வந்து என்னென்னா, அங்கே விற்கிறது ரேட்டு கம்மியாக இருக்குது, இது வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணி ரேட்டை அதிகப்படுத்தி ஸோ பல லாபங்களை சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஐடியா. ஸோ இப்போ வந்து நான் கேட்குறேன், அதே மகளிரை, இல்லத்தரசிகள்லாம் நான் கேட்குறேன், இதுக்கு பேர் இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்களேன், இதுக்கு பேர் என்ன, இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்களேன், சாதிச்சிட்டாங்க, குடியை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லுங்களேன், இப்போ வந்து சொல்லுங்களேன். ஏன் இப்போ மட்டும் வாயை திறக்க மாட்டேறீங்க? இப்போ பேசுங்க. வந்து அதுக்கு பேர் என்ன? நீங்கள் வந்து அவங்களாச்சும் வந்து டிஎம்கேவாச்சு ரேட்டு கம்மியாக கொடுத்து வாங்கியிருந்தாங்க, அதாவது ஒயின் ஷாப்புன்ட்டு. இப்போ இவங்க பண்ணுறதுலாம் என்ன தெரியுமா, இப்போது அவங்களும் இப்போ குடிக்க பார்க்கணவங்க எல்லாரும் இதை விட்டுருவாங்க. இப்போ இந்த ரேட்டு கம்மி மூடிட்டாங்கன்றதுனால இப்போ அங்கே போய் குடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, காசு இப்போ செலவாகிறத விட அதிகமாக செலவாகி அவங்களோட பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆல்மோஸ்ட் டாஸ்மாகை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஏன் வந்து இதை பற்றி யாருமே பேசலை? இதை வந்து பேசுங்க, இதை வந்து குறை சொல்லுங்கள். ஏன் இதை வந்து சொல்ல மாட்டேறீங்க? நீங்கள் அதை மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதோட பின்னணியில் இருக்கிற திட்டம் என்னன்னு தெரியாமலே வந்து சப்போர்ட்டிவாக பேசுனீங்கல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுங்கள், பேசுங்க. ஓகேவா? மூடுனா எல்லாத்தையும் மூடணும், அதுதான் உண்மையான குடியை நிறுத்துறது. சும்மா வந்து எதுக்கு மூடுறாங்க, எதுக்கு என்னத்தை திறக்க போகிறாங்கன்னு எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ஏற்றுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், அங்கே நடக்கிற அரசியலை அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன பண்ணுறாங்க, எப்படி ஏமாத்துறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 717ன்றது லோக்கல் கம்மியில் விற்கிறத மூடிட்டு இப்போது அதிக விலைக்கு விற்கிறத ஓப்பன் பண்ணுறாங்க வித் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, குடி வந்து இன்னும் மேக்ஸிமைஸ் ஆகுமே தவிர கம்மியாகாது. இதுதான் அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்கு. ஓகேவா? இது கூட தெரியாமல் வந்து அவங்களுக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் முன்னாடியே நான் வந்து கணிச்சிட்டேன், எல்லாமே கணிச்சது தான். ஓகேவா? இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் மக்களை வந்து திசை திருப்புறாங்கன்றதெல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தாங்கிற வீடியோவில். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா பிளைண்டாக சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டுட்டோம். ஓகேவா? அது வந்து தெரியாமல் போட்டுட்டோம். இப்போ இனிமேலாச்சும் கொஞ்சம் உஷாராக யார் வந்து உண்மையிலே நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறா அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து சுத்தமாக வந்து சரி கிடையாது. நான் என்னோடய ஓட்டை வாபஸ் பண்ணிக்கிறேன். டிவிகே கிட்டேருந்து என்னோடய ஓட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சுத்தமாக சரி கிடையாது.